السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: ودوا لو تكفرون كما كفروا فتكونوا سواء. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களுடைய பரக்கத் பொருந்திய குடும்பத்தார்கள் மீது, அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளில் முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத்தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்பு கொண்டாட்டங்கள் ஆனால் ஒரு எச்சரிக்கை என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு புது செய்திகள் தெரிவிக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, முஸ்லிம் சமூகத்தாரில் ஏறக்குறைய 3/4%, 75% மாற்றார்களுடைய கலாச்சாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி இஸ்லாத்திற்குள் அது முழுமையான நுழைவதற்கான எல்லா பயிற்சிகளையும் எடுத்து இன்றைக்கு முதல் தலைமுறையிடத்தில் இஸ்லாத்தில் சொல்லப்படாத, இஸ்லாத்தில் புகுத்தப்படாத நவீன கலாச்சாரங்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்திலே குடியேறியிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அந்த கலாச்சாரத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இது பட்டவர்த்தனமான உண்மை. இஸ்லாமிய மார்க்கத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அறவே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமண நாள் கொண்டாட்டங்கள் அறவே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் அறவே கிடையாது. ஒரு பரீட்சையில் வெற்றி கொண்டால் வெற்றி கொண்டாட்டங்கள் இஸ்லாத்தில் கிடையாது. இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்றைக்கு வரைக்கும் 1500 ஆண்டு காலமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் புத்தாண்டுக்கென்று இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கணிசமாக சொல்வதாக இருந்தால் 2010 என்று கூட கணக்கெடுத்துக் கொள்ளலாம். இந்த 2010க்கு பின்னால் அதிகமாக ஒவ்வொரு வருடமும் வருட பிறப்பை கொண்டாடுவதில் கிறிஸ்துவர்கள், யூதர்கள், மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த மாற்று சகோதரர்கள் இவர்களை எல்லாம் விட தூக்கி சாப்பிடுகின்ற அளவுக்கு முஸ்லிம் சமூகம் முதன்மை இடத்தில் இருக்கிறது. ஒரு அப்துல்லாவுக்கு நைட்டு 12 மணிக்கு கடற்கரையில என்ன வேலைன்னு தெரியல. ஒரு ஆயிஷா பீவிக்கு நைட்டு கடற்கரையில 12 மணிக்கு அந்த ஆண்களோடு, ஆயிரக்கணக்கான ஆண்களோடு ஒரு ஆயிஷா அம்மா என்ற ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஹிஜாப் புர்காவை அணிந்து கொண்டு ஆண்களோடு குத்தாட்டம் போடுவதற்கு அந்த அம்மாவுக்கு ஷரியத்துல இடம் கொடுத்தது, அனுமதி கொடுத்தது யாருன்னு தெரியல. ஷரியத்துல இடம் இல்லை. இப்படி இஸ்லாம் முழுக்க எந்த இடத்திலேயும் பிற சமயத்துடைய கலாச்சாரங்களை நாம் கொண்டாடுவதற்கு அனுமதி இல்லை என்று இருக்கின்ற பொழுது வருடா வருடம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் எப்படி அந்த சிந்தனையும் அந்த உணர்வும் டிசம்பர் 25 தோன்றக்கூடிய அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தினுடைய அந்த கோலாகலங்கள், ஒரு பக்கம் ஹோட்டல் நடத்துறவங்க,
கெஸ்ட் ஹவுஸ் நடத்துறவங்க, ரெஸ்டாரண்ட் நடத்துறவங்க காசு பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்க. அது நம்ம கண்டுக்க கூடாது. பீச் ஓரமா வச்சு சம்பாதிக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை நம்ம கண்டுக்க முடியாது. ஆனா டிசம்பர் 25 இருந்து முஸ்லிம் சமூகத்துல வாலிபர்களும் யுவதிகளும், பெரியவங்களாம் போக மாட்டாங்க இந்த கூட்டுக்கு, இந்த வாலிபர்கள் யுவதிகள் மட்டும்தான். அதுக்கு அடுத்து வளரக்கூடிய இளைய சமுதாய சிறார்கள் இவர்கள் ஏறக்குறைய ஒரு வார காலமாக வருட பிறப்பை கொண்டாடுவதற்காக காசுகளை சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ கொஞ்சம் கொடு, நீ கொஞ்சம் கொடு காசை வாங்கி டிசம்பர் 31 இன்னைக்கு என்று சொன்னால் இன்னைக்கு சாயங்காலம் மது கடைக்கு போய் பாட்டுல கேஸ் வாங்கி வண்டிக்கு பின்னாடி அடித்து வச்சுக்கிறது. நைட்டு 11 மணிக்கு ஆரம்பிக்கிற குடி விடிய விடிய குடிச்சு அந்த வருடத்தை வரவேற்று, அந்த வருடத்தை எப்படி வரவேற்கிறார்? குடிச்சு வரவேற்கிறார். நாசமா போன உலகமே, நாசமா போன 2026 வான்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணி வரவேற்கிறது இல்ல, ஒரு மதுவை குடிச்சிட்டு ஒரு அந்நிய பெண்ணோட கூத்தாடிட்டு ஒரு அந்நிய பெண்ணை கையை பிடிச்சி எடுத்துட்டு ஒரு சினிமா பாடலுக்கு ஆடல் பாடலோட நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு வாகனங்கள்ல எல்லா வகையான வீலிங்கும் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிற கை காலம் உடைச்சிக்கிட்டு மொத்தத்துல இவனை 2026 முதல் ஜனவரி 1 வீட்டுல போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முசாஃபர் இவங்க 2 பேரும் ஒன்னா வச்சு பார்த்தா எப்படி இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க. 31 வரைக்கும் அழகா இருந்த இவன் வருடம் பிறந்ததற்கு பின்னால் இவனுடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் சுத்தமாக எல்லாம் மாறி போயிருக்கு. காரணம் என்ன? நேற்று இரவு இவர் போருக்கு போயிருந்தார், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஜிஹாது செய்ய போயிருந்தார், ஷரியத்தை வளர்ப்பதற்காக. ஒரு மண்ணும் கிடையாது. அதனாலதான் இந்த ஜும்மாவோட கொண்டாட்டங்கள் ஆனால் ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை விடுறான். நீ கொண்டாடு, தப்பு கிடையாது. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கொண்டாட்டங்களை தூக்கி கொண்டாடு, யாரும் கேட்க மாட்டாங்க. பொதுவெளியில கொண்டாடு, ரம்ஜான சிறப்பான முறையில கொண்டாடு, ஈதுல் அல்ஹாவை சிறப்பான முறையில கொண்டாடு, ஆஷூரா பிறை 9, 10 சிறப்பா கொண்டாடு. உன் ஹபீப் உன் நபி பிறந்த ரபீல் அவல் பிறை 12 சிறப்பா கொண்டாடு. வலிமார்களுடைய தலைவர் முஹ்யிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரோலா சீலா அவர்கள் பிறந்த தினத்தை சிறப்பா கொண்டாடு. சஹாபாக்கள் வரலாறை கொண்டாடு, சஹாபி வரலாறுகளை கொண்டாடு. மார்க்கத்துல சொல்லிக் கொண்டு போகலாம். எத்தனையோ கொண்டாட்டங்கள் இருக்கு, இதுல எதுவுமே உனக்கு தெரியாது. சரியத்துல எத்தனை கொண்டாட்டங்கள் இருக்கான்னு உன்னுடைய தெரிஞ்சதென்னா ஹாப்பி நியூ இயர், இது ஒன்றுதான் தெரியும். மாற்றாருடைய கலாச்சாரம் தான் இன்றைக்கு இஸ்லாமுடைய வாலிபர்கள் யுவதிகளுடைய சிந்தனைகளிலே மிக ஆழமாக உள்ள போய் உட்கார்ந்து பார்த்தவர்களே. ஒரு கலிமா சொன்ன முஃமினுக்கு, ஒரு கலிமா சொன்ன முஸ்லிமுக்கு டிசம்பர் 31 நைட்டு 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் கடற்கரையில போகணுமான்னு கேட்டா அவசியம் போக தேவையில்லை. இஸ்லாம் போக சொல்லவே இல்லை. ஒரு முஸ்லிமுக்கு அப்படிப்பட்ட கொண்டாட்டம் அவசியம் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள் எச்சரிக்கிறான். உலாயிக உங்கள் ஹாசிரூன், நீங்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நஷ்டவாளிகள், சாதாரண நஷ்டவாளிகள் அல்ல, நீங்கள் எல்லாம் நிரந்தர நஷ்டவாளிகள். மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒன்றை அது சொன்னதாக, அது மார்க்கத்தில் ஒரு கடமையாக, அது ஒரு அங்கமாக இன்றைக்கு முஸ்லிம்கள் எடுத்து செய்வது என்பது நீங்கள் கெட்டு போவதல்ல, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இளைய தலைமுறைகள், வருங்கால தலைமுறைகள், ஏன் நீங்கள் பெற்றெடுக்கும் பிள்ளைகளை கெட்டுக் குடிக்கிற போவார். இதையெல்லாம் மையமாக வைத்துத்தான் கொண்டாட்டங்கள் கொண்டாடுவதற்கு முக்கியம். அதில் என்ன எச்சரிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் மிக தெளிவான ஒரு மார்க்கம். எந்த காலத்திலேயும் முஸ்லிம்கள் சீர்கிற மாதிரி எந்த விழாக்களை முஸ்லிம் கொண்டாட்டங்கள் சொல்வது கிடையாது. ரம்ஜான் எடுத்துங்க, எந்த இடத்துலயாவது நீங்க பெருநா கொண்டாடும் போது ஒரு மாட்டோட உள்ள கொண்டாடுங்க எங்கேயாவது இஸ்லாம் சொல்லுதா? கிடையாது. குர்பானி ஈதுல் அல்ஹா எடுத்துங்க, குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடி குடும்பமே சேர்ந்து குடிச்சிட்டு குர்பானி கொடுங்க, அப்படி எங்கேயாவது வரலாறு இருக்கா? கிடையாது. இஸ்லாத்துல உள்ள கொண்டாட்டங்கள் எல்லாம் சீர்கேட்டின் பக்கம் அழைத்து செல்லாது, நல்வழிப்படுத்தும், நேர்வழிப்படுத்தும், மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தும். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே கொண்டாட்டங்கள் என்று கையில் எடுப்பதாக இருந்தால் 2 கொண்டாட்டங்களை கையில் எடுக்கலாம். ஈதுல் அல்ஹாவையும் ஈதுல் ஃபித்ரையும் இந்த முஸ்லிம் சமூகம் சிறப்பான முறையில் கொண்டாடலாம். ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா? திடல்ல தொழுது முடிஞ்ச பிறகு பாத்ரூமுக்கு குடிக்கவே போவார்.
அங்க இமாம் எல்லாம் முடிஞ்சிடும், தொழுக, பெருநாள், முசாபா எல்லாம் முடிஞ்சு அந்த திடலை பூட்டும் போதுதான் இவர் வேக வேகமா ஓடி வருவார். நான் சொல்லணுமே, எங்கத்தை தொழுவது, போய் அடுத்த வருஷம் வா, பரலா இருந்தா அடுத்து கலா செய்யலாம். பெருநாள் ஆச்சு, 2வது பெருநாள் நடத்தினா ஜாதாரமா ஜமாத்துக்கு சேர்ந்து தொழுகிறான். ஒரு ஊர்ல ஒரு பெருநாள் தான் போது சீக்கிரமா வரணும். அப்ப பெருநாள் கொண்டாட வேண்டிய இந்த சமூகத்தில் முஸ்லிம்கள் அதற்கு தயாராகுவதில்லை. ஆனால் மாற்றாருடைய கலாச்சாரமான புத்தாண்டை கொண்டாடுவதற்கு ஒரு வார காலத்திற்கு முன்பதாகவே இரவும் பகலுமாக அதற்காக என்னென்ன உழைப்புகள் எல்லாம் செய்ய முடியுமோ, பணத்தால், சிந்தனையால், உடலால், எல்லாவற்றால் இன்றைக்கு முஸ்லிம்கள் அதற்கு தயாராகி கொண்டிருக்கு. இது வருஷம் நடக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் டிசம்பர் 31 அன்னைக்கு பாபாவை கஷ்டப்படுத்தி, அம்மாவை கஷ்டப்படுத்தி, அவங்க சேர்த்து வச்ச பணங்கள்ல 500, 1000 வாங்கிக்கிட்டு வாகனங்களுக்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு, இவன் வயிற்றுக்கும் பெட்ரோல் போட்டுக்கிட்டு சேரக்கூடாத நண்பர்களோட சேரலாம். பழக்கமில்லாத குடி பழக்கமாகுது, பழக்கமில்லாத சிகரெட்டு பழக்கமாகுது, பழக்கமில்லாத எல்லா வகையான கெட்ட பழக்கங்களும் அன்றைய ஒரு இரவு இவனுடைய வாழ்க்கையில் முழுசா வந்துருது. 2026 எப்படி வரலாம்? ஒரு பரிபூர்ண கெட்டு போன குட்டிச்சுவரான மனிதராக வீட்டுக்குள் நுழைகிறான். இந்த நிலையைத்தான் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. இது வேண்டாம் என்று வாழ்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற கொண்டாட்டங்களில் நமக்கு எச்சரிக்கையை தந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு அபாயத்தை பெருமானார் உணர்த்தியிருக்கிறார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவார்களோ அவருடைய உயிர் நண்பருங்க, அவர் எங்க வாப்பாவுக்கு ரொம்ப நெருங்கியவருங்க. அவங்க கொண்டாட்டங்களை நாங்க பங்கெடுக்கலாம். இந்த ஈர வெங்காய கதையெல்லாம் இந்த ஷரியத்துல பேசவே கூடாது. ஷரியத் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. யார் எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் ஷரியத் என்று வந்து விட்டால் அதற்குள் நாம் எப்படி அப்படித்தான் வாழ வேண்டும். மன் தஷப்பஹ பிகௌமின், மாற்றாருடைய கலாச்சாரத்தை நீங்கள் கையில் எடுத்தால், ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையில் சொன்னார்கள், ஃபஹுவ மின்ஹு, நீ காஃபிர் என்று சொன்னார்கள், நீ கிறிஸ்தவன் என்று சொன்னார்கள், நீ யூதன் என்று சொன்னார்கள். சொல்வது ஒரு அஜர்த்தோ அல்லது ரோட்ல போற பாமர முஸ்லிமோ கிடையாது. முஹம்மது சொல்கிறார்கள், நீ ஒரு முசல்மானே கிடையாது. ஃபஹுவ மின்ஹு. வீடுகளில் யாராவது அப்படிப்பட்ட கொண்டாட்டங்களுக்கு தயாரானால் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை தடுத்து நிப்பாட்டுங்கள். நீ புத்தாண்டை கொண்டாடக்கூடிய மூமினாக இருந்தால் உனக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், இது போன்ற கொண்டாட்டங்களில் முஸ்லிம்கள் பங்கெடுப்பார்கள் ஆனால் நாளை மறுமை நாளிலே அவர்கள் பெரும் கை சேதத்திற்கும் பெரும் நஷ்டத்திற்கும் ஆளாகும் என்பதில் ஹதீசுகளிலே பல இடங்களிலே குறிப்பிடுகிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், வத்து லவ் தக்ஃபுருன கமா கஃபரு. அல்லாஹ் அழகாக பேசி காண்பிப்பான், ஃபதகூனு ஸவான். நிராகரிப்பாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, நிராகரிப்பாளர்கள் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ அதே போன்று ஈமான் கொண்ட உங்களையும் அல்லாஹ்வை நிராகரிக்க அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். நீங்களும் அல்லாஹ்வை நிராகரிக்க வேண்டும் என்று உண்மையான குஃபார்கள் முஃமின்களை பார்த்து ஆசைப்படுகிறார் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். டிசம்பர் 31 யார் வேண்டுமானாலும் கடற்கரைக்கு செல்லட்டும் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு. ஆனால் முஸ்லிம் செல்கின்ற பொழுது இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், முஸ்லிம்கள் போவது குஃபார்கள் ஆசைப்படுகிறார் என்பதை குர்ஆன் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். நாம போகாம இருப்பதுதான் நம்முடைய ஈமானுக்கு சிறந்த பாதுகாப்பு என்றார்கள் கண்மணி நாயகம். அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பிப்பார்கள், மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகிற பொழுது அன்றைக்கு உள்ள மதீனாவுடைய அன்சாரி சஹாபிகள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம் ஏதோ ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கொண்டாட்டத்துக்கு தலைப்புலாம் கிடையாது, சந்தோஷமா இருக்கிறாங்க. அதை பார்த்த நபிகள் நாயகம் கேட்டாங்க, மா ஹாதானி யௌமானி, இன்னைக்கு என்ன கொண்டாட்டம்? 2 நாள் இவ்வளவு சிறப்பா கோலாகலமா கொண்டாடுறீங்க மதீனாவுல. மதீனத்து சஹாபிகள்லாம் சொன்னாங்க, இதுக்கு என்ன தலைப்பு தெரியாது எங்களுக்கு, நாங்க கொண்டாடுறோம். நீங்க ஏன் கொண்டாடுறீங்க? எங்களுக்கு முன்னோர்கள் கொண்டாடினாங்க, நாங்க கொண்டாடுறோம். அந்த டிசம்பர் 31 கடற்கரையில கொண்டாடுற அத்தனை பேர்கள் போய் எவனையாவது ஒருத்தர் தனியா இழுத்துட்டு போய் என்ன கான்செப்ட்னு கேளுங்களா, ஒரு பலாவும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது.
ஏன்பா எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கிறீங்க? எல்லாம் கூடாங்க, நானும் கூடேன். ஏன்பா எல்லாரும் கத்துறீங்க? எல்லாரும் கத்துறாங்க, நானும் கத்துறேன். ஹாய் ஃபர்ஸ்ட் பைத்தியம் மாதிரி கத்துறது. எப்படி? நல்லா படிச்சிருப்பான், ஐடி படிச்சிருப்பான், இன்ஜினியர் படிச்சிருப்பான், டாக்டர் படிச்சிருப்பான், கோர்ட்ல அப்படி வாதாடுவான், வீட்டுல அப்படி வாதாடுவான், தஞ்சா ஊருவான். ஆனா டிசம்பர் 31 கடற்கரையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மஜ்னூன்களாக தெரிவார்கள். அரபியில மஜ்னூன்னா பைத்தியங்கள்னு அர்த்தம். எல்லா பைத்தியத்தையும் ஒரு இடத்துல போட்டா என்ன ஆகும்? நீங்க மென்டல் ஆஸ்பத்திரி போய் பாருங்க, எல்லா பைத்தியமும் கத்தின்னு கிடக்கும். அது மாதிரி 31 டிசம்பர்ல எல்லாருமே தமிழ்நாடு உட்பட இந்தியா உலகம் உட்பட என்ன செய்வார்கள்? என்னமோ ஏதோ ஒண்ணு உடம்புல ஏதோ ஒண்ணு கரண்டுக்கு போற மாதிரி அந்த நாளை அவ்வளவு ஆர்வத்தோடு உணர்வோடு அவ்வளவு உற்சாகத்தோடு கோலாகத்தோடு கொண்டாடுவது அவசியம் என்ன? இதுல பிரச்சனை என்னன்னா, மற்றவங்களை விடுங்க, இஸ்லாத்துல இந்த வாலிபர்கள் செய்யறாங்கல்ல, இவங்க செய்யற இந்த கொண்டாட்டத்தை இவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறையினர்கள் இன்னைக்கு 2025 வச்சுங்க, இவங்க எல்லாம் கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை ஏறக்குறைய 2040 அல்லது 45 ஒரு 10 வயசுன்னு வச்சுங்க, அந்த பையனுக்கு அவனுக்கு சரியத்துனா ஒண்ணும் தெரியாது, அவன் மறுசாக்கு போயிருக்க மாட்டான். ஆனா அவன் பார்த்த வாலிபர்கள் எல்லாம் இப்படி கொண்டாட்டங்களோடு கொண்டாட்ட நிலையில் பார்த்ததினால் அவன் எப்படி எடுத்துப்பான் தெரியுமா? புத்தாண்டு கொண்டாடுவது ஃபர்து, பர்த்டே கொண்டாடுவது சுன்னத்து, திருமண நாளை கொண்டாடுவது வாஜிபு. இதெல்லாம் அவனுக்கு யாரும் சொல்லி தந்துருக்கவே மாட்டாங்க. ஆனா அவனுக்கு முன்னால் உள்ள வாலிப சமூகம் இது போன்ற தவறில் ஈடுபட்டதன் காரணத்தினால் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகத்தார்கள் இவையெல்லாம் ஃபர்து, இவையெல்லாம் சுன்னத்து, இவையெல்லாம் வாஜிப் என்று அவர்களாகவே ஷரியத்தை கற்பனையாக கட்டி கொண்டு கொண்டாட்டங்களில் இறங்கி விடுகிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொன்னா ஒரு எச்சரிக்கை, கொண்டாடு பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? நீங்க தான் அநியாயக்காரர்கள், நீங்க நஷ்டவாளிகள், நாளை மறுமை நாளிலே நரகத்தில் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன கொண்டாட்டம்? தெரியல. முன்னாடி முன்னோர்கள் கொண்டாடினாங்க, நாங்க கொண்டாடுறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்சாரிகளே உங்களுக்கான கொண்டாட்டங்கள் இது கிடையாது. ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, யௌமுல் அத்ஹா யௌமுல் ஃபித்ர், இந்த 2 தான் உங்களுக்கான பெருநாள். சொன்னதுதான் அடுத்த ஆண்டு நம்மை போன்று வாலிபர்களை போன்று வருஷா வருஷம் வாகனத்தை எடுத்துக்கிட்டு வீண் வரையும் பண்ணிக்கிட்டு பெத்த தகப்பனுக்கு மெடிக்கலுக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டான். ஆனா 5 லிட்டர் 10 லிட்டர் பெட்ரோல் போட்டு செய்வான். இங்கத்துக்கு அங்கத்துக்கு 10 வாட்டி பேய் மாதிரி அடைவான். அந்த ரோட்ல யாருமே இல்லை, ஊரே வேடிக்கை பார்த்தா சரின்னு சொன்னான். ஆளே இல்லாத ரோட்ல நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வாகனத்துல வீலி. மறுநாள் ஒரு இன்டர்வியூக்கு போக வேண்டியிருக்கும், அல்லது எக்ஸாம் எழுத போக வேண்டியிருக்கும், அல்லது வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கும். கேவலம் அற்ப ஒரு நாள் கூட்டுக்கார இவர் போனதன் பின்னணி கை கால் முறிவு ஏற்பட்டு ஓராண்டு காலம் வீட்டில படுக்கையில் கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் நமக்கு தருகிறது சொன்னார். அந்த கொண்டாட்டம் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் இருந்து போகட்டும், முஸ்லிம் சமூகத்திற்கு தேவையாக கேட்டால் அது அவசியம் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன அடுத்த கணமே மதீனத்து சஹாபிகள் ஒவ்வொரு வருடமும் அறியாமையில் கொண்டாடி கொண்டிருந்தவர்கள் அந்த கொண்டாட்டங்களை விட்டு விட்டார்கள். சம்பந்தம் இல்லாம கொண்டாடிட்டு இருப்பாங்க சஹாபாக்கள், திடீர்னு குதிப்பாங்க, திடீர்னு சந்தோஷப்படுவாங்க. அதான் கொண்டாட்டம். நம்மள மாதிரி வயிற்று வாயில ஊத்திக்கிட்டு அடுத்தவங்க வாயில ஊத்திக்கிட்டு குடிக்காதவங்க குடிக்க வச்சுட்டு சிகரெட் பிடிக்காதவங்க சிகரெட் பிடிக்க வச்சுட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. அது சஹாபாக்கள் கொண்டாட்டம் இந்த இடத்துல குதிப்பாங்க. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க, தவறு என்று சொன்னாங்க. அடுத்த வருடம் சஹாபாக்கள் திருத்திட்டாங்க. ஈதுல் அல்ஹாவை ஈதுல் ஃபித்ரை மாத்திரம் தான் சஹாபாக்கள் பெருமானார் சொன்ன அடுத்த ஆண்டு இருந்து கொண்டாடியதாக வரலாறு பேசுகிறது. ஆனா இங்க என்ன நிலைமை? படு மோசமான நிலைமை. 5வது படிக்கிற பையன் வந்து தொடங்கி காலேஜ் படிக்கிற பையன் வரைக்கும் என்ன கடற்கரைக்கு நீ கூட்டிட்டு போ பாபான்னு சொல்லி இரவு உணவு சாப்பிடாம போராட்டம் பண்ணி பசியோடு கடற்கரைக்கு சென்று அங்க போய் அந்த கும்பலோடு கூச்சலிட்டு சத்தமிட்டு அந்த கூட்டத்தை ரசிச்சுட்டு அந்த மது பாட்டில எல்லாம் நீங்க பாத்தீங்களான்னு நினைக்காதீங்க, மனசுக்குள்ள அந்த வீடியோல வர்றதுதான். அந்த மது பாட்டில இப்படி குலுக்கிக்கிட்டு என்ன செய்வாங்க? எல்லாரும் நிற்பாங்க. எல்லாருமே அந்த மது ஹராமாக்கப்பட்ட தண்ணீர் மேல படும். இவர் அந்த தண்ணீரோட வந்து சட்டையை கட்டி மாட்டி வைப்பாரு. ஃபஜ்ர் தொழுகை தானே இவர் கூப்பிட்டு போயிட்டாரு. ஃபஜ்ர் தொழுகை வரும்போது அந்த ஹராம் துளி விடப்பட்ட அந்த சட்டையோடு பள்ளிவாசலுக்கு செய்வார், தொழுகைக்கு வருவார்.
இவ்வளவு நுட்பமாக இந்த ஷரியத் இஸ்லாமிய உம்மத்தை கவனிக்கிறது. நீ ஒரு சொட்டு மது உள்ள வயிற்றுல இருந்தாலும் சரிதான், உன் ஆடை இருந்தாலும் சரிதான், உனக்கு பள்ளிவாசல் அனுமதி கிடையாது. எத்தனை வாலிபர்களுக்கு தெரியும்? அதுலயே நிறைய வாலிபர் முஃப்தி இருப்பாங்க நினைக்கிறாங்க. வீட்டுல நிறைய வாலிபர் வீட்டுல முஃப்தியும் ஷேஃபு சுயகுமார்கள் பெரிய பெரிய அவுளியாக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2025ஓட இந்த குடியை விடுற ஹசரத், 2025ஓட இந்த சிகரெட்டை விடுற ஹசரத் அப்படின்னு சொல்லி 25 டிசம்பர் 31 லாஸ்ட் டே, கடைசி நாள் 2 மணி நேரம் 10 பாட்டில் குடியும் குடிச்சுட்டு 2026 எங்க வீட்டு பிள்ளை நல்ல பிள்ளையா மாறிட்டாரு. நல்ல பிள்ளை சரியத்துல வருது. ஒரு சொட்டு உள்ள போனாலே 40 நாள் தொழுகை ஜாயிஸ் இல்லை, 40 நாள் துவாக்கு கபூலியத் இல்லை, 40 நாள் உனக்கு இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னும் சொல்ல போனா நீ குடியில மௌத்தா போயிட்டா கூட உனக்கு ஜனாதா தொழுகளும் கிடையாது. தெரியுங்களா? குடியில மௌத்தா போனா நேரடி நரகம் தான், சுவனம் கூட கிடையாது, கேள்விகளும் கூட கிடையாது. இந்த அளவுக்கு வலுவான சட்டங்கள் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை எதையாவது இந்த சமூகம் உள்வாங்குதா? எதையும் கிடையாது. இஸ்லாத்துல மூத்த சஹாபாக்கள், மூத்த குடிமக்கள், அருமை சஹாபாக்கள், அவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் வருட பிறப்பு முடிகின்ற பொழுது நம்மை போன்றவர்கள் டிசம்பரை கொண்டாடவில்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அடிப்படையில் யாரும் தமிழ் புத்தாண்டை சஹாபா பெருமக்கள் கொண்டாடவில்லை. அந்த சஹாபாக்களே வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கல்லவா, முஹர்ரம் சொல்லிட்டு இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் மாதம் சாட்டம், அந்த முஹர்ரத்தை கூட சஹாபாக்கள் கொண்டாடுற. எங்க புத்தாண்டு கொண்டாடுறதுதான் ஹராம்ன்றீங்க, தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறது ஹராம்ன்றீங்க, முஹர்ரம் கொண்டாடுறது என்னங்க ஹராம்? ஒரு கேள்வியை உள்ள கொண்டு வரலாம். ஆனா சஹாபாக்கள் இஸ்லாமிய 12 மாதங்கள் முதல் மாதம் முஹர்ரம் இஸ்லாமிய மாதம் தானே, இஸ்லாத்துக்கு சம்மதமானது தானே, அந்த முதல் முஹர்ரத்தை கூட சஹாபாக்கள் கொண்டாடல. இஸ்லாம் கொண்டாட சொல்லவும் இல்லை. ஆனா அதே மாதத்துல 9, 10 ஆஷுராவுடைய நோன்பு இருக்கு பாருங்க, அததான் இஸ்லாம் கொண்டாட சொல்லுது. நீங்க நல்லா கவனிக்கணும். 12 மாதங்கள்ல முஹர்ரத்தை இஸ்லாம் ஓர கட்டுது. நீ தொடாத, முஹர்ரத்தை கொண்டாடாத. ஆனா முஹர்ரத்தில் இருக்கிற 9, 10 கொண்டாடுறது அதுதான் சுன்னத். முஹர்ரத்தை கொண்டாடுவது சுன்னத். முஹர்ரம் மாதத்துக்கு இந்த சட்டம் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்துல புத்தாண்டை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது? குப்பையில தான் வைக்கணும், சாக்கடையில தான் வைக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த சமூகம் இதை தூக்கி தலையில வைத்துக் கொண்டு இதுதான் எங்களுக்கு சிறப்புக்குரிய நாள், இதுதான் எங்களுக்கு சிறப்புக்குரிய அமல் என்று பெரியவர்கள் அல்ல, குடும்பத்தில் உள்ள வாலிபர்களும் யுவதிகளும். ஒரு காலத்துல வாலிபர்கள் மட்டும் கெட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அண்ணன் போறான், கூட தங்கச்சி நீயும் போ, பத்திரமா போயிட்டு வந்துருவ. அம்மாவே அனுப்பி வைக்கிறாங்க. மகனுடைய கருப்பு சூறையாடுவது யாருக்குங்க தெரியும்? அந்த கும்பல்ல என்ன நடக்கும், ஏது நடக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இவன் சந்தோஷத்தில் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறானே. இவன் அழைத்துக் கொண்டு போன தங்கை மாத்திரம் எப்படி ஞாபகம் வைத்திருப்பான்? எத்தனையோ ஊர்களில் அண்ணனோடு அனுப்பி வைக்கப்பட்ட தங்கையுடைய கற்பெல்லாம் திரும்பி வருகின்ற பொழுது சூறையாடப்பட்ட நிலையில் தான் வீட்டுக்கு வந்திருக்கிறது. இஸ்லாமிய பெண்கள் இதே பாண்டிச்சேரியில இந்த கோட்டக்குப்பத்துல இருந்து கட்டம் கட்டு போறாங்க, மானம் இல்லாம. எப்படி அனுப்புறாங்க? இதுல ஊர் பெரிய ஜமாத்து வேற, கோட்டக்குப்பம் ஜமாத் என்று. வெக்கமாக இல்லையா? உன் அனுமதி இல்லாம, உன் பர்மிஷன் இல்லாம உன் பொண்ணு எப்படி வாசப்படிய தாண்டுவா? அப்படி தாண்டான்னா அந்த தகப்பன் சரியத் இல்லாதவனாக இருக்க வேண்டும். எத்தனை வீடியோ தெரியுமா? கூகுள்ல போய் தட்டி பாருங்க. 2024 கொண்டாட்டத்தை தட்டி பாருங்க. இதே பாண்டிச்சேரியில கோட்டக்குப்பத்தை சேர்ந்த எத்தனையோ வாலிப இஸ்லாமிய பெண்கள் புர்காக்களோடு பல 1000 ஆண்களோடு நடனம் ஆடிய வீடியோக்கள் இருக்கத்தான் செய்து. அது சும்மா ஜாலி, அதுல சும்மா அது என்டர்டைன் விட்டுட்டு போங்க. என்டர்டைன் தானே. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது இந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்லு மாப்பிள்ளை வீட்டுல, ஏத்துக்கிட்டா என்டர்டைன் தான். ஏத்துப்பாங்களா மாப்பிள்ளை வீட்டுல? பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வரும்போது எங்க பொண்ணு வருஷம் டிசம்பர் 31 கொண்டாட போயிடுங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். கரெக்டா உங்க புருஷன் உங்க புள்ள என்ன செய்யணும்? எங்க மகளை டிசம்பர் 31க்கு எங்க இருந்தாலும் கடற்கரைக்கு அழைச்சிட்டு போயிடும் சொல்லி கல்யாணத்துக்கு வரம் பார்க்கும் போது இந்த சப்ஜெக்ட் நீங்க பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. பொண்ணுடைய வாழ்க்கை மண்ணுக்கு போற அந்த வாழ்க்கை, அதை நினைச்சு கவலைப்படக்கூடிய நாம அந்த மனிதன் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டியிருக்கின்றதை எத்தனை பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் ஒரு புகார் கொடுக்கிறார், ஒரு மனு. அந்த மனுல என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னால அரபியருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஹிஜ்ரிலாம் தொடங்கல.
அப்ப அவங்க மாதத்தை எப்படி கணக்கிடுவாங்கன்னா, ஷாபான்னா இது ஷாபான் ஆண்டு, இந்த ஆண்டு ஷாபான் ஆண்டு, கடந்த ஷாபான் ஆண்டு, இப்படிதான் கணக்கு வைப்பாங்க. அப்ப அந்த புகார் மனுல ஒரு லெட்டர்ல எழுதப்பட்டிருக்கு, உமருக்கு வருது, உமர் அவர்களே என்கிட்ட இன்னார் இவ்வளவு கடன் வாங்கியிருந்தால் போன ஷாபான்ல வாங்கினால் இன்னும் தரவே இல்லை அப்படி ஒரு புகார். உமர் இல்ல கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு ஹிஜ்ரிலாம் இல்லையே, இது எந்த ஷாபான்னு கேட்டாங்க. போன வருஷம் இப்படிதான் கேட்டான், போன வருஷம் ஷாபானா இல்ல இந்த வருஷம் ஷாபானா இல்ல அடுத்த வருஷம் வர்ற ஷாபானா, மாதத்தை மட்டும் ஆண்டு கணக்கா வச்சுப்பாங்க, ஹிஜ்ரிலாம் தொடங்கப்படல. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப சஹாபாக்களை ஒன்று கூட்டு நாங்க உமர், ஒரே குழப்பமா இருக்கு, இந்த கடன் பிரச்சனைக்கு வெறும் மாதத்தை ஆண்டு கணக்கா வைக்கிறது பெரிய குழப்பமா இருக்கு, 12 மாதத்திற்கு ஒரு வருடத்துக்கு கணக்கு வைக்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை கேட்கும் போது சஹாபாக்களை சிலர் சொன்னாங்க, ரோமர்களுடைய என்ன செய்ய, அவங்களுடைய ஆட்சி காலத்தை ஆண்டு கணக்கா வைங்க, இப்படி பிற மதத்தினுடைய கிறிஸ்தவர்களுடைய அந்த ஆண்டு நீங்க ஆட்சி கணக்கா வைன்னு சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது வேண்டாம்னு தடுத்துட்டாங்க. ஏன் தெரியுமா, பிற மதத்தினுடைய அந்த வார்த்தை கூட இஸ்லாமிய 12 மாதங்களுக்கு அது அடையாளமாக வரக்கூடாது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு தடுத்தார் என்று சொன்னால், இன்றைக்கு நம் வீட்டில் உள்ள வாலிபர் யுவதிகளுக்கும் அந்த ஈமான் எங்க போனது? இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய செய்தி. அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், இதே சஹாபாக்களை ஒன்று கூட்டினான் 12 மாதத்திற்கு எந்த பெயரை வைப்பது, நபிகள் நாயகம் இறந்து போன அந்த வருடத்தின் பெயரை வைப்பதா, நபிகள் நாயகத்துக்கு நுபுவத்து கிடைத்த பெயரை வைப்பதா, நபிகள் நாயகம் இறந்து போன பெயரை வைப்பதா, இல்ல நபிகள் நாயகம் பிறக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த அற்புதங்கள் நிகழ்வாக மையமாக வைத்து அதை பெயர் வைப்பதா கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டாம் என்று தடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுது நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு, ஆனா உமர் அந்த அற்புதமான நாள் ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த நாளை வைக்க மாட்டேன்ட்டாங்க. காரணம் கேட்டபோது உமர் சொன்னாங்க, யூதர்கள் கிறிஸ்துவர்கள் தான் ஈசா பிறந்த அற்புதத்தை கொண்டாடுவார்கள், முகம்மதுக்கு அந்த அற்புத நாளை நாம் ஹிஜ்ரி கணக்காக வைக்க கூடாது, அது பிறர் மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றுவதை போன்று என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அதிர்நில்லா சொன்னார்கள், பெருமானார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனார்கள் இஸ்லாத்தை முழுமைப்படுத்த, அந்த நாள் ஹிஜ்ரத், அந்த ஹிஜ்ரத்தை வைக்கலாம் என்று சொன்ன பொழுது அந்த ஹிஜ்ரத் என்று முடிவானது. இப்படி முன்னோர்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாமிய 12 மாதங்களுக்கு மொத்தமாக ஹிஜ்ரி எந்த கணக்கு வைக்கலாம் என்ற ஆலோசனை மஷூராவில் கூட மூத்த சஹாபாக்கள் பிற மதத்தவர்களுக்கு ஒப்பாயிடக்கூடாது, பிற மதத்திற்கு இணையா போயிடக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு தீவிரமாக ஈமானிலே கொஞ்சம் கூட ஷிர்க் கலக்காமல் தூய்மையாக வாழ்ந்தார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இப்பொழுது 2025 இருக்கக்கூடிய வாலிபர் யுவதிகள் வாழ வேண்டும். அதெல்லாம் அந்த கவலை நமக்கு எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஈமான கொண்டாந்து சேர்த்துட்டாங்க, யாரோ ஈமான கொண்டாந்து நம்ம குடும்பத்துல போத்திட்டாங்க, அதனால அந்த அருமை பெருமை நமக்கு தெரியவில்லை. நாம உழைக்கிற பணம் வீணா செலவு செய்யப்பட்டா வீட்டுல எவ்வளவு கத்துறோம், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உன் இஷ்டத்துக்கு நீ செலவு செய்ய. அது மாதிரி இந்த ஈமானை குஃபாரிலிருந்து சண்டையிட்டு வெற்றி கொள்ளப்பட்டு இந்த உம்மத்திட்ட கொண்டாந்து சேர்க்கப்பட்ட இந்த தூய்மையான ஈமானை இன்றைக்கு கேவலம் ஒரு அரை ராத்திரியில நடக்கக்கூடிய அனாச்சாரத்திற்கு வாலிப சமூகத்தில் வாலிபர்கள் யுவதிகள் அதை கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் உண்மையான மூமின்களே கிடையாதுன்னு சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இணை வைப்பாளருக்கு ஒப்பாக நீங்களும் ஆகி விடாதீர்கள். அதுலயும் டிசம்பர் 31க்கு சில முஸ்லிம் குடும்பங்கள்ல தக்குவாதாரியான குடும்பம், ரொம்ப தக்குவா பேணுதலான குடும்பம், அந்த வீட்டுல உள்ள அம்மா சொல்லுவாங்க, ஏங்க இஷா தொழுதுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டெல்லாம் நல்லா கூட்டிட்டு லைட் பாத்ரூம் அந்த பாத்ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கானெல்லாம் நல்லா மூடிட்டு நம்ம நல்லபடியா போயிட்டு வருவாங்க. தக்குவதாரியான குடும்பம். அதாவது அவங்க தொழுதுறாங்கன்னா, அவங்க ஓத வேண்டிய அவுராத்துக்கெல்லாம் ஓதிடுறாங்கன்னா, எல்லா கடமையும் முடிச்சுட்டு எந்த கடமைக்கும் தொந்தரவு செய்யாம தூங்குற நேரத்துல மட்டும் போய் டிசம்பர் 31 இரவு போய் ஹயாத்தாக்குறாங்களா. இப்படிப்பட்ட சில தக்குவாதாரி குடும்பம் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யும். யாருக்கும் தெரியாது. 12 மணிக்கு போனா தானே அஜென்ட் பாக்குறாரு சிசிடிவில. நாம 1 மணிக்கு போவோம், நாம 2 மணிக்கு போவோம். அதான் வெளியே இருக்குது லைலத்துல் கத்ர் மாதிரி டிசம்பர் 31. நாம 3 மணிக்கு போவோம் சொல்லி எத்தனையோ டீசென்டான ஃபேமிலிக்கெல்லாம் எல்லாம் கூத்தடிச்சுட்டு வந்து அரை போதையில ஃபுல் போதையில படுத்து கிடக்கும் போது நல்ல குடும்பத்தார்கள் யாருக்குமே தெரியாம கடற்கரை கொண்டாடிட்டு வர்றது.
மொத்தத்துல நீங்க அந்த இரவை புத்தாண்டுக்கு என்று கொண்டாடுவதற்கு வீட்டை விட்டு பெறப்பட்டாலே ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று அவர் அந்த மதத்தை சேர்ந்தவர் என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். குர்ஆனுக்கு விளக்க உரை தரக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர். இந்த ஆயத்தில் அல்லாஹ் அந்த வார்த்தையில கடைசி முடிப்பான். ஸூர் என்று சொன்னால் அறியாமை காலத்தில் இணை வைப்பவர்கள், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடிய அந்த நிலைக்கு தான் ஸூர் என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட அந்த ஸூர் என்ற வார்த்தை குர்ஆன் அல்லாஹ் ஏன் இங்க சொல்றானா, வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர், உண்மையான ஈமான்தாரிகள் தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அந்த ஆயத்துல பேசுறான். ஒரு உண்மையான ஈமான்தாரிக்கு டிசம்பர் 31 வீட்டை விட்டு போறது முட்டாள்தனம் நினைச்சான்னா கண்டிப்பா வெளியே போக மாட்டான். இந்த கூத்த இந்த அரங்க இதை தடுக்கிறது யார் கையில இருக்குன்னா வாலிபர்கள் கையில தான். ஒவ்வொரு மஹல்லால் உள்ள வாலிபர் முழு பொறுப்பு எடுக்கணும். ஒவ்வொரு மஹல்லால் உள்ள வாலிபர்கள் முழு அக்கறை எடுக்கணும். வருடம் எத்தனையோ கருப்பு சூறையாடப்படுது, எத்தனையோ நல்லவர்கள் குடிக்கு அடிமையாகி போறார்கள், எத்தனையோ குடும்பத்துக்கு பொறுப்புள்ள பிள்ளைகள் எல்லாம் தருதலையாக மாறி போறார்கள். இந்த நிலையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய பொறுப்பு ஒரு ஜமாத்துக்கு இருக்குதான். ஆனா ஜமாத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு வயதை கடந்தவர்கள், ஒரு வயதை தாண்டியவர்கள், அவர்களால் அதிகம் ஈடுபட முடியாது. மஹல்லாவில் உள்ள வாலிபர்கள் தான் இதை கவலைப்பட்டு அக்கறைப்பட்டு போவதை தடுக்க முடியும். அப்படி தடுத்தால் மட்டும்தான் ஒவ்வொரு மஹல்லாவில் இருந்தும் இது போன்ற கூத்துக்களை நாம் நிரந்தரமாக ஒழித்து கட்ட முடியும். இல்லாவிட்டால் வருஷம் டிசம்பர் கடைசி வாரம் ஒவ்வொரு பள்ளிவாசலும் அஜித் இது மாதிரி தொண்டை தெளிவத்தை கத்த வேண்டியதான், வேற வழி கிடையாது. அன்பார்ந்தவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் இன்னிடத்துல பேசுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், யூதர்களை போன்று பார்க்க வேண்டாம். குர்ஆன் அல்லாஹ் ரெண்டு வார்த்தையா பேசுவான், ஒன்று ராயினா, இன்னொன்று உங்குருனா. ராயினா என்ற வார்த்தை யூதர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் யாரையாவது பிடிக்கலன்னா யூதர்கள் ராயினா திட்டுவாங்க. ராயினான்னா அவங்க சூரியானி பாஷையில ராயினான்னா அது ஒரு கெட்ட வார்த்தைக்கு சமம், ஒரு இழிவுபடுத்துற வார்த்தை. அல்லாஹ் குர்ஆன் அப்படியே பேசுறான், ஈமான் கொண்டவர்களே யூதர்களை போன்ற நீங்கள் ராயினா என்று சொல்லாதீர்கள். அதே ஆயத்தில் அல்லாஹ் பேசுறான், உங்குருனா என்று சொல்லுங்கள், இங்கே பாருங்கள் என்று சொல்லுங்கள், கவனிங்கள் என்று சொல்லாது என்று அல்லாஹ் குர்ஆனில பேசுகிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ல வருதுன்னா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில வார்த்தையில கூட மாற்றம் வந்துடக்கூடாது. ஒரு முஸ்லீம் பயன்படுத்துற வார்த்தைகள்ல மாற்றம் வந்து விட்டால் அவன் ஈமான் ஆடி போய்விடும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், யார் மதத்துடைய கொள்கையை கையில் எடுப்பார்களோ அவர் அந்த உம்மத்தை சேர்ந்தவரே. ஒரு சஹாபி ஜியாத் என்பவர் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு போற போக்கில் ஒரு சலாம் சொல்லிட்டு போனார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர். உமர் ரலியல்லாஹு அவங்க பதில் சலாம் சொல்லல. நேரம் என்ன பண்ணாரு, அந்த ஜியாத் என்றவர் உமருடைய மகன் ஆசிம் ரலியல்லாஹு போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு, உங்க தகப்பனாருக்கு சலாம் சொன்ன அவர் பதில் சொல்லல. இப்ப ஆசிம் ரலியல்லாஹு தந்தையாட்ட போய் கேட்கிறாங்க, நீங்க ஊருக்கு ஜனாதிபதியா இருக்கிறீங்க, ஊர்ல ஒருத்தர் சலாம் சொல்றாரு, நீங்க பதில் சொல்லலையாமே. இப்ப உமர் ரலியல்லாஹு அழகான விளக்கம் சொன்னாங்க, நல்லா கவனிங்க. 31 தூக்கி பிடிக்கிற இந்த உம்மத்துக்கு உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை நடைமுறை நெறிமுறை இதெல்லாம் ஒரு பாடம். அவர் சலாம் சொன்னாரு தான்ப்பா. அந்த ஜியாத் என்பவர் என்னை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னார். அவருக்கு நான் பதில் சொல்லல. உண்மைதான். ஏன் பதில் சொல்லல தெரியுமா? அவருடைய ஆடைகள்ல யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய தைசலான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடை அந்த சலாம் சொன்னவருடைய ஆடையில ஒன்று ஒட்டி இருந்தது. யூதர்கள் பயன்படுத்துற ஒரு ஆடை அவர் உடுத்தி இருந்தார். அவர் சொன்ன சலாமுக்கு எனக்கு பதில் சொல்வதற்கு தடையா இருந்தது அந்த யூதருடைய கலாச்சாரம், அந்த ஆடை தான் என்றால் அவர்கள். நீங்க நல்லா கவனிங்க. ஒரு ஆடையை கவனிச்சு சலாமுக்கு பதில் சொல்லாம இருக்கிறதுலாம் நம்ம பார்வையில வேண்டுமானா அதிகமா தெரியலாம். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முஸ்லிம் இடத்திலே பிற மதத்தினுடைய ஆடை கூட வந்து விடக்கூடாது, அப்படி ஒரு தூய்மையான ஈமான் வாழ்ந்தவர்கள் தான் மூத்த சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் பரம்பரில் வந்தவர் தான் நாம் எல்லாம். எனவே இந்த டிசம்பர் 31 அன்றைய இரவு நீண்ட வரை மௌத்தாக்குங்கள், ஹயாத்தாக்காதீங்க. மௌத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இரவின் தூக்கத்தை நாம் நமக்கு ஆரோக்கியமாக ஆக்கியிருக்கிறோம். அதனால அன்னைக்கு டிசம்பர் 31 சென்ற வருடம் சொன்ன ஞாபகம் எனக்கு அப்படியே இருக்கிறது. அன்னைக்கு 31 அன்னைக்கு இஷா தொழுதுட்டு வித்ருவாஜிபு தொழுதுட்டு
உங்களால முடிஞ்ச நல்ல சமைச்சு, எவ்வளவு முடியுமோ நல்ல சமைச்சு, நல்ல விதவிதமான உணவை சமைச்சு சாப்பிட்டு ராகத்தா படுத்து தூங்குங்க. வீட்டுல யாராவது புறப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இல்ல வீட்டுல உள்ளவங்களுக்கு நீங்க வழிவிட்டீங்கன்னா, வீட்டுல உள்ளவங்க புகப்படைகளா இருந்தாங்கன்னா நாளை வரையில் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுவான், உலாய்க்கு உங்களை ஆசிரியர், நீங்கள் தான் நிரந்தர நஷ்டவாதிகள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இது போன்ற கேவலமான, அசிங்கமான, அருவருக்கத்தக்க கொண்டாட்டங்களில் இருந்து நம் இஸ்லாமிய உம்மத்தை முழுமையாக பாதுகாத்து, அதிலும் குறிப்பாக இந்த இந்திரா நகர் மஹல்லாவில் உள்ள வாலிபர்கள் எல்லோரையும், யுவதிகள் எல்லோரையும் அந்த கேடுகட்ட இடத்திற்கு போகாமல் அவர்களையும் அவர் ஈமானை பாதுகாத்து, எந்த நல்ல விஷயங்களை பேசினமோ, எந்த நல்ல விஷயங்களை சொன்னமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல் தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.